السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يغضل يأتي بما غضل يوم القيامة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يقبل صلاة بغير طهور ولا صدقة من غلول أو كما قال والصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபர தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் அவனால் உருவாக்கப்பட்ட இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இஸ்லாம் அல்லாஹுவினுடைய மார்க்கம் என்பதனுடைய அடையாளம். இது எவ்வளவுதான் அடிக்கப்பட்டாலும், எதிரிகளால் எதிர்க்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப அது மிக வேகமாய் வளரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் அதை மாற்றுவதற்கும் நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டு வந்தாலும் இஸ்லாம் தன்னுடைய பாதையில் எப்போதும் போல் வெற்றி நடையாய் இருப்பது உலகத்தில் இது உண்மை மார்க்கம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இஸ்லாத்திற்கு தரக்கூடிய நெருக்கடியை போல உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திற்கும் மதத்திற்கு வந்தாலும் அது பூமியிலே அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதால் உலகத்தில் நிறைய எதிரிகளை இது பார்த்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. இப்போது சமீப காலத்திலேயும் இந்த மார்க்கத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்திலே வக்ஃபு சம்பந்தமான சட்டங்களை திருத்துதல், அதை மாற்றுதல், அதை முஸ்லீம்களிடமிருந்து அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரித்தல் என்கிற மக்களவை மசோதா திட்டத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான மிகப்பெரிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்கிற பெயரில் திருட்டு சட்டத்தை இந்த பாஜக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அன்பானவர்களே, இதனுடைய பின்னணி குறித்தும் இதன் மூலம் இஸ்லாத்தில் நாம் சந்திக்க இருக்கிற மிகப்பெரிய பயங்கரவாதம் குறித்தும் நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாத்திலே வக்ஃபு என்கிற வார்த்தை இந்த மார்க்கத்திலே மட்டும்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மௌத்தானதற்கு பிறகும் உங்களுடைய கபர்களுக்கு வரக்கூடிய சில நன்மைகள் உண்டு. அதிலே சதக்கத்துல் ஜாரியா, நிலையான நல்ல தர்மங்கள். இந்த தர்மங்களை நீங்கள் விட்டு விட்டு போகிற போது நீங்கள் மௌத்தானதற்கு பிறகும் அந்த சொத்து இருக்கிற காலமெல்லாம் உங்கள் கபர்களுக்கு நன்மை வரும் என்று பெருமானார் சொன்னார்கள். இதை சொல்லப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை சதக்கா செய்தார்கள், தர்மம் செய்தார்கள். அதைத்தான் வக்ஃபு என்று நாம் சொல்லுவோம். நமக்கெல்லாம் தெரியும், செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை வாரிசுகளுக்கு எழுதுகிற போதே ஒரு பங்கை அல்லாஹ்விற்காக இதை வக்ஃபு செய்கிறேன் என்று எழுதினார்கள். இஸ்லாத்திலே ஆண்ட அரசர்களிலிருந்து பெரும் பெரும் செல்வந்தர்கள் வரை, ஏன் ஏழை எளியவர்கள் வரை அல்லாஹ்விற்காக வேண்டி இஸ்லாத்தில் ஏதாவது ஒன்றை வக்ஃபு செய்ய வேண்டும் என்று மௌத்தின் போதோ அல்லது இருக்கிற போதோ ஏதாவது ஒரு இடத்தையோ பொருளையோ வக்ஃபாக அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்து விட்டு போவார்கள். அப்படி கொடுத்த சொத்து மதிப்பு தான் இன்றைக்கு 1.25 லட்சம் கோடி.
இந்தியாவில் இருக்கிற வக்ஃபினுடைய சொத்து மட்டும் 1.25 லட்சம் கோடியாக இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை சொத்துக்களையும் எடுத்துக்கொள்வதற்குண்டான ஒரு மறைமுகமான ஏன் வெளிப்படையான முயற்சியாகத்தான் இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசு மக்களவை மசோதாவில் வக்ஃப் வாரிய திருட்டு சட்டம் என்கிற சட்டத்தை முன்னிறுத்தி இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்கு நாடி கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, வக்ஃப் என்பது நிறுத்துதல் என்று அதற்கு பெயர். அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்தல் என்று அதற்கு பெயர். உலகத்திலே எந்த மதத்திலேயும் இவ்வளவு தூரம் தங்களுடைய இறைவனுக்காக வக்ஃப் செய்திருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஏதாவது குலத்திற்கு, ஏதாவது கோயில்களுக்கு என்றாவது ஒரு சொத்துக்களை எழுதிவிட்டு போவார்கள். ஆனால் இஸ்லாத்திலே மட்டும்தான் கோடிக்கணக்கான லட்சம் கோடியை தாண்டி வக்ஃப் செய்த சொத்து என்பது இந்த மார்க்கத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கு தான் வக்ஃப் என்று சொல்லுவோம். அதை பராமரிப்பதற்கு தான் வக்ஃப் வாரியம் என்று ஒரு வாரியம் இருக்கிறது. நாம் இது குறித்து நாம் இஸ்லாம் சொல்லுகிற சட்டம் என்ன, இதுவரை வக்ஃப் சட்டம் எப்படி இருந்தது, இப்போது இவர்கள் எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த ஜும்மாவிலே பயானாக நீங்கள் கேட்காமல் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தில் வக்ஃப் செய்தார்கள், அல்லாஹ்விற்காக தன்னுடைய உழைத்த வருமானத்தை, காசை, சொத்தை கொடுத்தார்கள். இஸ்லாத்தில் எதற்கெல்லாம் இவர்கள் வக்ஃப் செய்தார்கள் என்று பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய சொத்தை கொடுத்தார்கள், கல்விக்காக இடம் கொடுத்தார்கள், கல்விக்காக தன்னுடைய இடத்தை கொடுத்தவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இங்க இருக்கிற ஜமால் முஹம்மது காலேஜ் கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல் இருக்கிற அந்த கல்லூரியை ஒருவர் வக்ஃப் செய்கிறார். இந்த இடம் இருக்கிற காலமெல்லாம் கல்லூரியாக, கல்விக்கூடமாக, யூனிவர்சிட்டியாக இருக்க வேண்டும் என்று வக்ஃப் செய்யப்பட்டது. இது அவரால் கொடுக்கப்பட்ட வக்ஃப். இப்படி இந்தியாவிலே தங்களுடைய இடத்தை கல்விக்காக வேண்டி கொடுத்தார்கள், மதரசா கட்டுவதற்கு கொடுத்தார்கள், பள்ளிவாசல் கட்டுவதற்கு வக்ஃப் செய்தார்கள். இன்னும் பார்த்தால் மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இடங்களை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இன்னும் வக்ஃப் சட்டத்திலே போய் பார்த்தால் இந்த இடத்தை நான் வக்ஃப் செய்கிறேன், இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஏழை எளிய ஏழை பெண்களின் திருமணத்திற்கு மட்டும் செலவழிக்க வேண்டும் என்று வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இன்னும் வக்ஃபிலே போய் பார்த்தால் எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால், ஆடு மாடுகள் பராமரிப்பதற்கு இல்லாமல் தெருவிலே சுற்றி கொண்டிருக்கிற பிராணிகளுக்கு என் சொத்தில இருந்து நீங்கள் வக்ஃபாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இப்படி முஸ்லீம்களால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வக்ஃப் சொத்து தான் இன்றைக்கு ஆபத்தான முறையிலே வந்து நிற்கிறது. நமக்கு தெரியும், இந்தியாவிலேயே 3 துறைக்குத்தான் அதிகமான ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் இருக்கிறது. ஒன்று ஆர்மி, இராணுவத்துறை, உலகம் முழுவதும் ஆர்மிக்கு சொத்து இருக்கிறது. இரண்டாவது ரயில்வே துறை, அதிகமான கோடிக்கணக்கான லட்சம் கோடியை தாண்டி ரயில்வே துறைக்கு சொத்து இருக்கிறது. இந்த ரயில்வே துறையை தாண்டி 3வது இடத்தில் இருப்பது வக்ஃப். இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்காக வேண்டி அவருடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வக்ஃப் சொத்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடியை தாண்டுகிறது. இப்படி இந்தியாவிலேயே அதிக சொத்து உள்ள ப்ராப்பர்ட்டிகளிலேயே 3 துறைகளிலே 3வது துறை வக்ஃப் துறை. நமக்கெல்லாம் தெரியும், வக்ஃப் துறையில் இந்தியாவிலே மட்டும் இருக்கிற முஸ்லீம்கள் கொடுக்கப்பட்ட வக்ஃபினுடைய சொத்து மதிப்பு பத்திரங்கள் மட்டும் 8,65,000 பத்திரம். ஒவ்வொரு பத்திரமும் சாதாரணமல்ல, கோடிக்கணக்கில வேல்வி இருக்கக்கூடிய பத்திரங்கள். கிட்டத்தட்ட 8,65,000 சொத்துக்கான ப்ராப்பர்ட்டிக்கான பத்திரங்கள் மட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பத்திரங்களும் பல கோடியை தாண்டுகிறது. அன்பானவர்களே, இப்படி வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிற இந்த சொத்து நமக்கு தெரியும். வக்ஃப் என்றால் அரபியிலே வக்ஃப் நிறுத்துதல், ஸ்டாப் என்று பொருள். ஸ்டாப் ஆகிறது, நிறுத்துதல் என்று பொருள். என்ன நிறுத்துதல் என்றால், ஒரு வக்ஃப் செய்கிற போது இந்த சொத்தை தனியாருடைய உபயோகத்திலிருந்து மாற்றி முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி இதை நான் வக்ஃப் செய்கிறேன், இந்த சொத்தை இனி யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது வக்ஃப் செய்யப்பட்டது அல்லாஹ்விற்காக வேண்டி. இரண்டாவது வக்ஃப் என்று சொன்னால் நிறுத்துதல், நிறுவுதல். இந்த சொத்தை இனி யாரும் என் சொத்து என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது.
அதில் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி தரப்பட்டு விட்டது. தனி மனிதனுடைய அதிகாரம் நிறுத்தப்படுகிறது, இனி அல்லாஹ்விற்காக வேண்டி ஒப்படைக்கப்படுகிறது, வக்ஃப் ஸ்டாப் செய்யப்படுகிறது என்று அதற்கு அர்த்தம். இரண்டாவது, வக்ஃபுக்காக வேண்டி ஒரு இடத்தை எழுதி கொடுக்கிற போது எழுதி கொடுத்தவருடைய வாரிசுகள் இவருடைய மௌத்துக்கு பிறகு எங்க அத்தா கொடுத்த சொத்து எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று அதை வாதிட்டு பெற முடியாது. வக்ஃபு என்றால் இதில் வராசத்து உரிமையினுடைய தொடர்பும் நிறுத்தப்படுகிறது என்று அதற்கு பெயர். அதே போல எந்த அளவிற்கு வக்ஃபு சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தில் ஒருவர் ஒரு பொருளை வக்ஃபு செய்து விட்டால் கொடுத்தவரே திரும்ப நான் ஏதோ மாறி வக்ஃபு செய்து விட்டேன், திரும்ப அதை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று வக்ஃபு செய்தவரே மீண்டும் அதை கேட்க முடியாது. வக்ஃபு செய்தால் செய்ததுதான். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய வக்ஃபுக்கான சட்டம், அதனுடைய ஆவணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு வக்ஃபுக்கான வர இலக்கணம் மிகச் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வக்ஃபு என்றால் நமக்கு தெரியும், தனி மனிதனுடைய அத்தனை அதிகாரங்களும் உரிமைகளும் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிகள் இருந்து அது நீக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. இவர் தனி மனிதனுடைய ஓனர்ஷிப்ல இருந்து அல்லாஹ் அதற்கு ஓனர்ஷிப்பாக மாறுகிறான். இதுதான் வக்ஃபு. வக்ஃபு செய்யப்படுகிற போது இந்தியாவினுடைய வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்கு மட்டும் 32 வக்ஃபு வாரியங்கள் இந்தியா முழுக்க நிறுவப்பட்டிருக்கிறது. அதனுடைய சொத்து மதிப்புகளை, வக்ஃபுக்கான இடங்களை, அதை பராமரித்தல், அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை வக்ஃபு செய்தவர் எதற்காக வேண்டி செலவழிக்க சொன்னாரோ அதன்படி செலவழிக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளை பார்த்தல் என்பதை கவர்மெண்டின் மூலம் 32 வக்ஃபு வாரியங்கள் இந்தியா முழுக்க செயல்பட்டு கொண்டு வருகிறது. இங்கே இஸ்லாத்தில் ஒரு வக்ஃபுக்கான வர இலக்கணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மிகச் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, வக்ஃபுக்காக வேண்டி செய்யப்பட்டிருக்கிற எந்த சொத்தாக இருந்தாலும் ஒருவர் ஒரு பொருளை வக்ஃபு செய்கிறார், ஒரு இடத்தை வக்ஃபு செய்கிறார், நான் வக்ஃபு செய்கிறேன் என்று அவர் சொல்லவும் வேண்டும், பத்திரத்திலே அவர் எழுதி கொடுக்கவும் வேண்டும், சாட்சியாக 2 நபரை நிர்ணயிக்க வேண்டும். நிக்காகவில்லை எப்படி வாய் வழியாகவும் சொல்லுகிறோம், எழுத்து வடிவாகவும் சொல்லுகிறோம், சாட்சி வைக்கிறோம், அதே போல வக்ஃபு செய்யக்கூடியவர் வாய் வழியாகவும் சொல்ல வேண்டும், எழுத்தின் வழியாகவும் சொல்ல வேண்டும், சாட்சிகள் வைக்க வேண்டும். அப்போதுதான் அது வக்ஃபாக ஏற்கப்படும். இரண்டாவது, வக்ஃபினுடைய சட்டங்களிலே 2-3 பேர் சேர்ந்து ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் பார்ட்னராக. இப்படி 2-3 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்தை ஒருவர் மட்டும் என் பங்கை வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. என்ன செய்ய வேண்டுமாம்? அவர் பங்கை தனியாக இவர் பிரித்தெடுத்து இவர் பத்திரப்பதிவு செய்து இவருக்கு அந்த சொத்து வந்ததற்கு பிறகு இதை அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃபு செய்கிறேன் என்று அப்படித்தான் பிரிக்க வேண்டுமே தவிர, ஒரு 3-4 பேர் ஒரு இடத்திலே பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற போது வாய் வழி வார்த்தையாக என் பங்கை வக்ஃபு செய்கிறேன் என்று மாத்திரம் சொல்லக்கூடாது. இவர் சொத்தை இவருடைய பெயரிலே எழுதியதற்கு பிறகுதான் அடுத்து வக்ஃபுக்காக எழுத வேண்டும். ஏனென்றால் நாளை இதன் மூலமாக 3 பேர் பார்ட்னர்ஷிப்புகளிலே பிரச்சனை வரக்கூடாது, என்னிடம் வக்ஃபாக மாறிவிட்டது என்று அவர்கள் பிரச்சனை செய்யக்கூடாது என்பதற்கு தான் இஸ்லாத்திலே வக்ஃபினுடைய சட்டங்களை மிக தெளிவாக இங்கே வர இலக்கணம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒருவர் வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே பிரயோஜனம் இருந்தால் மட்டுமே அதை வக்ஃபு செய்ய முடியும். பிரயோஜனம் இல்லாத எந்த பொருளையும் வக்ஃபு செய்ய முடியாது. நான் என்னுடைய இடத்தை வக்ஃபு செய்கிறேன், அது ஒரு பாலைவனத்தில் இருக்குது, அந்த இடத்தை நான் வக்ஃபு செய்கிறேன்னு சொன்னால் வக்ஃபு கூடாது. ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து ஏதாவது வருமானம் வர வேண்டும், அந்த வருமானம் இஸ்லாத்தின் மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். பிரயோஜனம் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தை வக்ஃபுக்காக பதிவு செய்யப்படும். இது வக்ஃபுடைய சட்டங்கள். அதே போல ஹராமாக்கப்பட்ட எந்த பொருளையும் வக்ஃபு செய்ய முடியாது. ஒரு ஒயின் ஷாப்பு மௌதா போறப்ப என் ஒயின் ஷாப்பை வக்ஃபு செய்கிறேன்னு சொல்ல முடியாது. அல்லது வட்டி விக்கி விடக்கூடிய ஏதாவது ஒரு பொருளோ அல்லது ஸ்தாபகமோ அதை நான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஹராமாக்கப்பட்ட எந்த பொருளையும் ஒருவர் வக்ஃபாக நிர்ணயிக்க முடியாது. அதே போல வக்ஃபு செய்யக்கூடியவர் காலங்களை நிர்ணயித்து வக்ஃபு செய்ய முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு இந்த இடத்தை நான் அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்கிறேன், அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 5 வருஷம் கழிச்சு அதை நானே எடுத்துக்கொள்வேன் என்று காலம் நிர்ணயித்து ஒருவர் வக்ஃபு செய்ய முடியாது. வக்ஃபு என்று எழுதிவிட்டால்
ஒன்னிஸ் வக்ஃபிஸ் வக்ஃபு, அது முழுக்க முழுக்க வக்ஃபு தான், அதை திரும்ப மாற்ற முடியாது. ஒருத்தர் அல்லாஹ்விற்காக இதை நான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொன்னால் அது கடைசி வரைக்கும் வக்ஃபாகத்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை வாங்கிக் கொள்ள முடியாது. இதுவெல்லாம் இஸ்லாத்திலே வக்ஃபுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள். அன்பானவர்களை, இந்த வக்ஃபு எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால், இஸ்லாத்திலே புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கைபரிலே ஒரு இடம் இருக்கிறது, ரொம்பவும் பிரயோஜனமான இடம். இன்னும் சொல்ல போனால் இந்த உமருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே ரொம்ப உயர்வான சொத்து அந்த இடம். அதிலே பேரித்த மரங்கள் இருக்கிறது, அதிலே வருவாய் வருகிறது. இந்த இடத்தை நான் அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்ய விரும்புகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதலிலே இந்த வக்ஃபு குறித்து சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை வக்ஃபு செய்யுங்கள். அந்த இடம் உங்களிடம் இருக்கட்டும், அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனம், அதாவது பேரித்த மரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய ஓலைகள், அதிலிருந்து வரக்கூடிய கனிகள், இதை விற்கிற போது வரக்கூடிய பணம், பொருளாதாரம், இதை அல்லாஹ்விற்காக தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 விஷயங்கள் அந்த வக்ஃபுக்கு எழுதினார்கள். அந்த சட்டம் தான் இன்று வரை வக்ஃபுக்கான உரிமை சட்டமாக, முதன்மை சட்டமாக பதிவு செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு எழுதினார்கள், ஒலா யுபாக அஸலுஹா, நான் இந்த கைபரில் இருக்கிற இடத்தை வக்ஃபு செய்கிறேன், இந்த இடத்தை யாரும் விற்கக்கூடாது, இந்த இடத்தை யாரும் வாங்கவும் கூடாது, இந்த இடத்தை உமர் அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்கிறேன். ஃபர்ஸ்ட், இடத்தை வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. இரண்டாவது, வலா யூஹப், இந்த இடத்தை எனக்கு பின்னால் யாரும் யாருடைய அரசருக்கும் மன்னருக்கும் அன்பளிப்பாக வழங்கக்கூடாது. மூன்றாவது, வலா யூரஸ், எனக்கு பிறகு உமருடைய குடும்பத்தார்கள் யாரும் வராசத்து சொத்தாக இதை உரிமை கொண்டாடக்கூடாது. ஒன்று, இதை விற்கக்கூடாது. இரண்டாவது, இதை யாருக்கும் அன்பளிப்பாக தானமாக கொடுக்கப்படாது. மூன்றாவது, இதை என்னுடைய குடும்பத்தார்கள் எங்கள் சொத்து என்று உரிமை கொண்டாட முடியாது, இதை வக்ஃபாக பதிவு செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாக இந்த வக்ஃபுக்கான வரையிலக்கத்தை நிர்ணயித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை வக்ஃபுக்கான சட்டமாக, அசல் சட்டமாக இது பதிவு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, உலகத்தினுடைய கணக்கெடுப்பின்படி வக்ஃபினுடைய விஷயங்களை கவனித்து பார்த்தால் சவுதி அரசாங்கத்தை விட, ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் விடவும் இந்தியாவில் மட்டும்தான் அதிகம் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே அதிக வக்ஃபு சொத்துக்கள் அங்கிருப்பதாக சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறோம், இஸ்லாமிய முஸ்லிம் நாடுகள் மொத்தம் 54 நாடுகள். இந்த 54 நாடுகளிலேயும் கூட இவ்வளவு வக்ஃபு சொத்துக்கள் யாரும் செய்யவில்லை. இந்தியாவில் தான் அவ்வளவு சொத்துக்களை அரசர்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்த வக்ஃபு சொத்துக்கள் மட்டும் 1.25 லட்சம் கோடி. நமக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு என்று உங்களுக்கு பார்த்தா அல்லாஹ் அக்பர், பெருமளவுக்கு மதிப்புள்ள சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சொத்துக்களை தான் இப்போது அவர்கள் கையகப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறோம் என்கிற பெயரில் ஆளும் கட்சி, கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநீதத்தை அந்த அரசு இழைத்திருக்கிறது. நாம் இங்கே கவலையோடு யோசித்து பார்க்கிறோம், வக்ஃபு சட்டங்கள், இஸ்லாம் என்னென்ன சட்டங்கள் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொண்டு எதையெல்லாம் இவர்கள் மாட்டி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய சட்டங்கள்ல ஒருத்தர் வக்ஃபு செய்கிறாருன்னு சொன்னா, வக்ஃபு செய்கிறவருக்கு பேர் வாக்கிஃப்னு பேர். ஒரு பொருளை, ஒரு இடத்தை அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, அப்படி கொடுக்கிற போது அவர் என்ன நிய்யத்துல கொடுக்கிறாரோ, இதோ இந்த இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிவாசல் கட்டுங்கள், இது அவருடைய வக்ஃபு. அந்த இடத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த இடத்திலே பள்ளிவாசல் மட்டும்தான் கட்ட வேண்டும், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் என்று சொல்லி அதிலே ஹாஸ்பிட்டல் கட்டினால் அந்த வக்ஃபு செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றமானதாகும். அந்த வக்ஃபிலே அவர் மோசடி செய்து விட்டார் என்று வருகிறது. அவர் கையகப்படுத்தி கொள்ளவில்லை, சொல்ற வார்த்தை பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று சொல்லி வக்ஃபு செய்திருக்கிறார். ஆனால் இதை வாங்கி கொண்டு அவர்கள் வேறு ஒன்றுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாத்திலே அவர் மோசடி செய்து விட்டார் என்று பெயர் வருகிறது. அன்பானவர்களே, வக்ஃபு செய்யக்கூடியவருடைய வார்த்தை இருக்கிறது,
எந்த அளவிற்கு இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஷர்துல் வாக்கிபி கனஸ்ஸில் குர்ஆன், குர்ஆனுடைய வார்த்தையை எப்படி மாற்ற முடியாதோ அதே போல வக்ஃபு செய்யக்கூடிய வார்த்தையை மாற்றக்கூடாது. மாற்றுவது பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃபு செய்யக்கூடியவர் எந்த நோக்கத்தில் செய்கிறாரோ அதற்கு மட்டும் அதை பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் மோசடி செய்து விட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல இந்த வார்த்தையை சொல்லுகிற போது எவன் எந்த பொருளில் மோசடி செய்கிறானோ நாளை கியாமத் நாளில் விசாரிக்கிற போது அவன் மோசடி செய்த அதே பொருளோடு நாளை மறுமைக்கு வருவான். அவன் எதிலே மோசடி செய்கிறானோ அந்த பொருள் அவன் கையில இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல குலூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, இந்த பொது சொத்தில் வக்ஃபு சொத்தில் மோசடி செய்யக்கூடியவனுக்கு சொல்லுகிற வார்த்தை. பொதுவா குர்ஆன்ல திருட்டு அப்படிங்கிறதுக்கு வேறு வார்த்தை இருக்கு. சாரிக் அப்படின்னு சொன்னா திருடன் அர்த்தம். இது திருட்டினுடைய வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. குலூல் என்கிற வார்த்தை பொது சொத்தில் ஊழல் செய்பவன் என்று அதற்கு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வக்ஃபு செய்யப்பட்ட நோக்கத்திலிருந்து வேறு ஒரு நோக்கத்திற்கு ஒருவன் பயன்படுத்தினால் அதுவும் குற்றம் என்று சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு எண்ணெய் வாங்கி தர வேண்டும். அன்றையெல்லாம் எண்ணெய் தான் ஊற்றுவார்கள், மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில். அதற்காக வேண்டி ஜைத்தூனுக்காக வேண்டி எண்ணெய்க்காக வேண்டி இவ்வளவு காசு நான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்லி கொடுத்துட்டு போறாங்க இல்லையா, அந்த காசில் பள்ளிவாசலுக்கு எண்ணெய் தான் வாங்கி ஊற்ற வேண்டும். அது அல்லாமல் பள்ளிவாசலுக்கு விரிப்பதோ அல்லது வேறு ஏதாவது பள்ளிக்கு செலவு செய்வதோ இது மோசடி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு எண்ணெய் ஊற்றுவதல்ல, இன்றைக்கு மின்சாரம் வந்து விட்டது, கரண்ட் பில்லு கட்டலாம். இப்படி வேண்டுமானால் அந்த சட்டங்களை மாற்றிக்கொள்ளலாமே தவிர ஒரு வக்ஃபு செய்யக்கூடியவருடைய அந்த வார்த்தையை மீறி வேறு ஒன்றுக்கு செய்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே மோசடி செய்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ வக்ஃபு செய்யக்கூடியவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாத்தில் வக்ஃபு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போது இருக்கக்கூடிய இந்தியா கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இந்த வக்ஃபு சொத்தை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சைகள் ஆகிக்கொண்டே இருந்தது. அதை இப்போது தாண்டி பெருநாள் முடித்து அடுத்த கையோடு அவசரமாக மக்களவை அவையில் மசோதாவில் 12 மணி நேரம் விவாதங்களுக்கு பிறகு எல்லோரும் எதிர்க்க சில எம்பிக்களை எல்லாம் ஆதரவாக வைத்து கொண்டு கிட்டத்தட்ட வக்ஃபு வாரிய சட்ட மறுப்பு மசோதாவாக ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு ஆளும் கட்சி பாரதிய ஜனதா ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பெருநாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி இது சட்ட வெளியே வருது. பொதுவாகவே முஸ்லீம்களை அச்சுறுத்துவதற்கு இவர்கள் ஏதாவது இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சதாம் ஹுசைனை தூக்கில போடுகிற போது ஒரு பெருநாள் தேவைப்பட்டது. இதற்கு முன்னால் ஒரு பெருநாள் முடிந்த போது ஒரு பள்ளிவாசலை இடித்தார்கள். இப்படி வருகிற வரிசையில் இந்த பெருநாள் முடிந்த கையோடு வக்ஃபு சட்ட திருத்தம் என்கிற பெயரில் ஒரு பெரிய ஒரு கொள்ளை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, 78 வருஷ இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அந்த அமைப்பில் சட்ட இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிற இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 1954 வருஷம் முஸ்லிம்களுக்கான வக்ஃபு வாரிய சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு காலத்திற்கு தோதுவாக சில சட்டங்களை மாற்றுவார்கள். பொதுவாக காலம் மாறுகிற போது ஒரு சில சட்டங்கள் மாறும், இஸ்லாம் அதை வரவேற்கிறது. அப்படி மாறுகிற போது கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து 41 வருஷம் கழித்து 1954 இஸ்லாத்தினுடைய வக்ஃபு வாரியத்திற்காக வேண்டிய ஒரு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட நிறைய பேர் அதை ஏற்படுத்தி அந்த சட்டம் 1995 41 வருஷம் கழித்து திரும்ப அந்த சட்டத்தை திருத்துவதற்காக வேண்டி ஒரு மசோதா ஏற்படுத்தப்படுகிறது. அதுல என்ன மாத்தினாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 1995 இஸ்லாத்தினுடைய வக்ஃபு வாரிய சட்டங்கள் தயாராகிற போது அதுல வக்ஃபு வாரியத்திற்காக வேண்டி 22 முஸ்லீம்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு வக்ஃபு வாரியத்திலேயும் 22 முஸ்லீம்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த சொத்தினுடைய ஆவணங்களை அது எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று 22 பேர் உள்ளே போடப்பட்டது. அதற்கு பிறகு வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் வக்ஃபு சொத்தை தெரியாமல் எடுத்துக்கொண்டால்
வக்ஃபு வாரியம் நேரடியாக அவர்களிடம் மோதும். இன்னும் சொல்ல போனால் அந்த சொத்தை அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கும். இது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே போல வக்ஃபு சொத்தை யாராவது ஒருத்தர் தெரியாமல் திருடி கொண்டால், அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஜாமீனிலே வெளியே வர முடியாதபடி கடுங்காவல் தண்டனை அவருக்கு உண்டு. அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி என்கிற சட்டமும் 1995 இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சட்டங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இது எல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1995க்கு பிறகு இப்போது 2025 30 வருஷம் தாண்டி இருக்கிறது. இப்போது மீண்டும் அந்த சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்போது தமிழகம் அல்ல உலகம் எங்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். 22 பேர் வக்ஃபு கவுன்சில் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்கிற இந்த சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எப்படி இதை உடைத்திருக்கிறார் என்று சொன்னால் 22 பேரில் 10 பேர் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இந்த 10 பேரில் 2 பேர் பெண்களாக இருக்க வேண்டும். மிச்சம் 12 பேர் அவர்கள் முஸ்லீம் அல்லாத வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்கிற 22 முஸ்லீம்கள் இருந்த இடத்தில் மெஜாரிட்டி கூட கிடையாது. 10 முஸ்லீம்களில் 12 பேர் எந்த மதத்தையும் சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி இதில் இந்த சட்டத்தை திருத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு சட்டத்தில் ஒரு திருத்தம் வரலாம், 2 திருத்தம் வரலாம், ஏற்றுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 44 திருத்தம் வந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தை ஆய்வு செய்த மக்களவையில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் சொல்லுகிறார்கள் 44 சட்டங்களை அவர்கள் திருத்தவில்லை, மொத்தம் 33 புதிய சட்டத்தை அவர்களாக சேர்த்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரியத்திற்கு இருக்கிற சட்டத்தில் இவர்களாக 33 சட்டங்களை சேர்த்திருக்கிறார்கள். 45 சட்ட விதிகளை இருந்த விதிகளை இவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 37 சட்டத்தை அவர்கள் அழித்திருக்கிறார்கள், நீக்கி இருக்கிறார்கள். மொத்தம் 115 சட்டங்களை அழிப்பு, திருத்தம், அதிலிருந்து நீக்கம். ஒரு பைலாவில 115 திருத்தம் இருந்தால் அது சட்டமாக இருக்குமா? ஏற்கனவே இருந்த சட்டங்களை எல்லாம் சுத்தமாக துடைத்தெறிந்து இவர்களாக வேறு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல நமக்கு ஆபத்து என்ன தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இது வக்ஃபு சொத்து என்று சொல்லுகிற போது வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய 22 பேரில் 10 பேர் தான் முஸ்லீம்கள், மிச்சம் 12 பேர் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். நமக்கு மெஜாரிட்டி கிடையாது. அந்த 12 பேர் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் அங்கே தீர்மானமாக கொடுக்கப்படும். அப்ப மெஜாரிட்டி என்கிற அடிப்படையில் கூட அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட முஸ்லீம்கள் இல்லை. வக்ஃபு வாரியம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் கொடுக்கப்பட்ட சொத்தில் அவர்கள் எதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் என்கிற தலைமையில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள் தான் இருக்க வேண்டும். ஒரு கோயிலினுடைய அரங்காவலராக ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது, ஒரு இந்துவா தான் அங்க இருக்க முடியும். ஒரு பள்ளியினுடைய முத்தவலியாக ஒரு முஸ்லீம் தான் இருக்க முடியும், ஒரு காஃபிர் இருக்க முடியாது. அதே போலத்தான் வக்ஃபு வாரியம் என்பது முஸ்லீம்களுக்காக வேண்டி முஸ்லீம் இருக்கக்கூடிய இடம். அதில் 10 பேர் முஸ்லீம்கள், 12 பேர் எந்த மதத்திலும் சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்கிற போது இதனுடைய சொத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதுவரை பாரதிய ஜனதா கட்சி RSS உள்ளே நுழையாத ஒரே துறை வக்ஃபு வாரிய துறை. இன்றைக்கு அதிலேயும் நுழைந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம்களின் சொத்தை காபிர்கள் நாங்கள் பாதுகாப்போம் என்பது அந்த சொத்துக்கு பெரும் ஆபத்து. வக்ஃபு செய்யப்பட்டவருடைய அந்த நோக்கம் முழுமையாக அங்கு நிறைவேற்றப்படாது. ஏன் தெரியுமா? அவர்கள் உள்ளே வருகிற போது நாளைக்கு இது எங்களுடைய கோயிலுக்காக வேண்டி உள்ள சொத்து என்று சொன்னாலும் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அஃபீஷியலாக கொண்டு வந்து ஒரு பள்ளிவாசலை இடிப்பான். இடிக்கிற போது அந்த 12 பேரும் சொல்வார்கள் இது வக்ஃபு சொத்து இல்லை, இது கோயிலுக்கான சொத்து என்று அவர்கள் சொன்னால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய 8,65,000 பத்திரங்கள் என்று நான் சொன்னேன். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியம் இருக்கிறது இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் மட்டும் 60,273 பத்திரங்கள். இது எல்லாம் சேர்ந்து 1.25 லட்சம் கோடியாக இன்றைக்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த வக்ஃபு சொத்துக்கள் வக்ஃபு செய்யக்கூடியவர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னாரோ, இங்கே முஸ்லீம் அல்லாதவர்களும் உள்ளே வருகிற போது இந்த சொத்தை கோயிலுக்கும் பயன்படுத்தலாம்,
தேவாலயத்திற்கும் பயன்படுத்தலாம் என்கிற சட்ட திருத்தம் உள்ளே வருகிறது. கோயிலுக்கு வணக்கஸ்தலத்திற்கு தானே பயன்படுத்த வேண்டும், பள்ளியும் வணக்கஸ்தலம் தான், கோயிலும் வணக்கஸ்தலம் தான், இதுவும் பயன்படுத்தலாம் என்று அவர்கள் பயன்படுத்த செய்வார்கள். இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை அழிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சொத்தாக அவர்கள் இஸ்லாத்திலிருந்து எடுப்பார்கள். நாளை சிஏஏ என்ஆர்சி உள்ளிட்ட விஷயங்கள் வருகிற போது முஸ்லிம்களுக்கு உண்டான எந்த ஆவணங்களும் நிலப்பட்டாவிலே இருக்காது. இவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் தாஜ்மஹால் உள்ளிட்ட பெரும் பெரும் அடையாள சின்னங்களை கூட அவர்கள் உடைக்க முடியும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு பள்ளிவாசலையும் காட்டி அவர்கள் உடைக்கலாம், அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த சட்ட திருத்தம் அப்படி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் வக்ஃபு செய்திருந்தால், அவன் என்ன சொல்றான்னா, ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்கு வக்ஃபு செய்யறாங்க. உதாரணமா, ஒரு ஊர்ல முஸ்லீம்கள் கம்மியா இருக்காங்க, பெரும்பான்மை காஃபிர்கள் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குறாங்க, இந்தாங்க பாய், உங்களுக்கு கபிரிஸ்தானுக்கு ஒரு இடம் வச்சுக்கங்கன்னு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தால் வக்ஃபாக ஆகாதாம். அதாவது காஃபிர்கள் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒன்றை வக்ஃபு செய்தால் வக்ஃபாக ஆகாது. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் கோயிலுக்கு வக்ஃபு செய்திருந்தால் அதை பற்றி பேசக்கூடாது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ வக்ஃபினுடைய இந்த சட்டங்களில் உன்னன்னு திருத்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? வாய்மொழியாக வக்ஃபு செய்தல். மௌத்தா போறவர் மௌத்தா போறப்ப இந்த இடத்த நான் வக்ஃபு செய்கிறேன்னு சொல்லிட்டா வக்ஃபாயிரும். ஆனா இப்போது அவன் திருத்தி இருக்கிறான், வாய் வழியாக வக்ஃபு செய்தால் வக்ஃபு ஆகாது, அதை பத்திரமாக எழுத்து வழியிலும் பதிவு செய்ய வேண்டும். ஒருத்தர் மௌத்தா போறப்ப அவன் எப்படி பத்திர ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு இருப்பான்? அப்ப வாய் வழியாக சொன்னாலும் வக்ஃபு ஆகும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்போது திருத்த மசோதாவிலே வாய் வழியாக வருகிற வக்ஃபு வக்ஃபாக ஆகாது என்கிற திருத்தமும் வந்திருக்கிறது. அதே போல முஸ்லீம்களுடைய வக்ஃபு செய்தால் இப்ப இருக்கிற திருத்த சட்டம், ஒருத்தர் வக்ஃபு செய்கிறாருன்னு சொன்னா, இப்ப அவன் எழுதியிருக்கான், அவர் 5 வருஷமா முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்துல நெறியை கடைபிடித்தவராக இருக்க வேண்டுமா. நான் இந்த இடத்த நான் அல்லாவிற்காக வக்ஃபு செய்கிறேன்னு சொன்னா, நீ 5 வருஷமா முஸ்லீமா இருக்கிறியா, உண்மையிலேயே நீ எப்ப இருந்த, எங்க எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் கேட்பான். நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பின்னாடி அது சரி என்று அவன் சொன்னால்தான் வக்ஃபே செய்ய முடியும். இப்படி இருக்கிற சட்ட திருத்தத்தையும் போது கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வக்ஃபினுடைய இன்னொரு 2 விஷயம் என்னவென்றால், வக்ஃபினுடைய சொத்தில் இஸ்லாம் இருக்கக்கூடிய தலைமையகத்திலே இன்றைக்கு காஃபிர்களும் உள்ளே நுழைந்திருப்பது பெரிய ஆபத்து. இரண்டாவது, பொதுவாக ஒரு வக்ஃபு சொத்தை இது வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதற்கு நீதிமன்றம் தான் இதுவரை முடிவு செய்தது. ஆனால் இப்போது மாவட்ட கலெக்டர் அந்த முடிவை எடுப்பார். அவங்க திருத்தியிருக்காங்க. மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், எங்க சொத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, இது வக்ஃபு சொத்து. உடனே அவர் பார்த்துட்டு அவர் என்ன டிசிஷன் எடுப்பாரோ, அவர் என்ன முடிவு எடுப்பாரோ, அந்த முடிவு தான் வக்ஃபு சொத்தாக கணிக்கப்படும். அவர் கையெழுத்து போட்டு இது வக்ஃபு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் அதில் பயன்பெற்றிருந்தாலும் சரியே, அது வக்ஃபு சொத்தாக பார்க்கப்படாது. அதாவது டிசைனிங் அத்தாரிட்டி என்று சொல்லுகிற முடிவினுடைய தீர்மானம் மாவட்ட கலெக்டர் எடுப்பார். நாம் யோசிக்கிறோம், இப்ப ஒரு பள்ளிவாசலை வந்து இது வக்ஃபு சொத்து இல்லை, இது கோயிலுக்கு சொந்தம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கலெக்டர் விசாரிக்கணும். நீதிமன்றம்லாம் விசாரிக்காது, அந்த மாவட்ட கலெக்டர் விசாரிப்பார். விசாரிச்சுட்டு ஆமா இது வந்து பள்ளிவாசல் இப்ப கட்டப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி கோயில் இருந்ததாக ஆவணங்கள் சொல்லுது அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டார்னா அந்த பள்ளி இடிக்கப்படும். நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க, உச்ச நீதிமன்றத்துல எங்க பள்ளிவாசல் இடிச்சுட்டாங்கன்னு. அவன் பார்ப்பான், மாவட்ட கலெக்டரே ஆவணம் பண்ணி கையெழுத்து போட்டார், இது பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்லி. ஆகவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. நாம் யோசிக்க வேண்டும், நாம் இந்த சட்டத்தை நாம் ஆதரித்து வாய் மூடி இருந்தால் 1.25 லட்சம் கோடியும் போகும், இருக்கிற இபாதத்து புனிதத்தனங்களும் போகும். ஏனென்றால் இவர்கள் நாடோடியாக, நிலம் இல்லாதவர்களாக, அகதிகளாக இந்த முஸ்லீம்களை ஆக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு இவர்கள் துடைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய முடிவினுடைய அஜெண்டா தான் இன்றைக்கு ஆளும் கட்சி பாஜக அரசு இதை செயல்படுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மதரசாக்களையும் பள்ளிவாசலையும் குறிவைத்திருக்கிறார்கள். நான் இதற்கு முன்னாலே நிறைய தடவை பயானிலே சொல்லியிருக்கிறேன். அவருடைய அடுத்த கட்ட அஜெண்டா என்பது மதரசா குறித்து மிகப்பெரிய அளவில் இந்த வக்ஃபு சட்டம் நிறைவேறினதற்கு பிறகு அவர்கள் கையில் எடுத்திருப்பது மதரசாக்கள் முழுவதும் இடிக்கப்படுவதற்கு. மதரசா முழுவதும் இடிக்கப்பட்டு
இனி அவர்கள் மதரசா நடத்தலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அவன் கொடுக்கிற கிதாபுகள் மட்டும்தான் அங்கே நடத்தப்பட வேண்டும். அவன் யாரெல்லாம் அஜரத் என்று பரீட்சையிலே தேர்வாகி வைக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பாடம் நடத்த முடியும். இன்னும் சொல்ல போனால் தொழுகையில இமாம் கூட யார் நின்று தொழ வைக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்வான். ஏனென்றால் இதுவெல்லாம் அடுத்தடுத்த நகர்களுக்கு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சாணி தான் இந்த வக்ஃப் சட்ட திருட்டு மசோதா. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் அதற்காகத்தான் உலகம் முழுவதும் இந்த சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட 115 திருத்தங்கள் அந்த சட்டத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். நாம் அதை வாசித்து பார்த்தால் எந்த சொத்தும் நமக்கு இல்லை என்பதை போல ஒரு பின்னணி ஏற்பட்டு விடுகிறது. இதை எதிர்த்துத்தான் தமிழகம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒவ்வொரு தலைநகரிலேயும் மாலை நேரத்தில் எல்லா இடங்களிலேயும் ஒரே மாதிரி போராட்டம் நடத்துவதற்கு மாநில ஜமாத் உலமா ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது குறித்திருக்கிற அறிவிப்பை உங்களுக்கு தொழுகைக்கு பிறகு நான் சொல்லுவேன். இப்போது இது போன்ற எல்லா கண்டன ஆர்ப்பாட்டங்களிலும் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெரும்பான்மையான எதிர்ப்பு தான் மீண்டும் அந்த சட்டத்தை தளர்த்துவதற்கு மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான், அவனுடைய சொத்து அல்லாஹ்விற்கு தெரியும் என்று சொன்னாலும் கூட நம்மளால் முடிந்த எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நீச்சல் தெரியாதவன் தண்ணீரிலே விழுந்தால் கைகாலை ஆட்டுவதை போல இப்போது நாம் இந்த எதிர்ப்பின் மூலம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் இந்த வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய சொத்து தான், அவன் பார்த்து கொள்வான் தான். அப்ரஹா காபாவை இடிக்க வருகிற போது அப்துல் முத்தலிப் அதைத்தான் சொன்னார், அவன் சொத்து அவன் பார்த்து கொள்வான் என்று சொன்னார். அதே போலத்தான் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். இருந்தாலும் அவன் தன்னுடைய வக்ஃப் சொத்துக்களை அவன் பாதுகாப்பான் என்றாலும் நமக்கான எதிர்ப்பு குரலை நாம் காலத்திற்கு தோதுவாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு அதனுடைய அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லா துவாக்களிலையும் நீங்கள் வக்ஃப் குறித்து துவா செய்யுங்கள். அது பெரும் பகுதி அது போய்விட்டால் சொத்துக்கள் போவது ஒரு பக்கம், அதன் மூலம் நம்முடைய பெரும் பெரும் இழப்புகளை இந்த நாட்டை விட்டு கூட துடைத்தெடுக்கக்கூடிய பெரும் அபாயம் இதற்கு பின்னால் மறைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் வக்ஃபினுடைய ஆக்கிரமிப்புகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஆக்கிரமிப்பாளர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் மூலம் வரக்கூடிய எல்லா விதமான இழப்புகளை விட்டும் ஊழல்களை விட்டும் அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.